நான் இந்த ஆன்லைனுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபேன்ஸு அதுக்கப்புறமேட்டு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கருத்து பேசுகிறாங்களே தமிழக மக்கள் அவங்ககிட்ட நேரடியாக கேட்குறேன். உங்களுக்கு எதுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கருத்து பேசணும்? சினிமாக்குள்ளே அவர் வந்து ஒரு டைலாக் அந்த டைமில் வந்து டைலாக் வச்சாங்க, டைரக்டர் எழுதுனாங்க, அவர் பேசினார், சரி ரைட்டு. அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு வாட்டி அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்வியோ மீடியாக்கள் கேட்டாங்க. ஆனால் 2017 அவர் வரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 2020 21 வரலின்ட்டார். என்ன உடல்நிலை சரியில்லைன்ட்டார், கொரோனா சூழ்நிலையினால நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். அது அவருடைய ரீசன். அவர் அரசியலுக்குள்ளே வரணுமா வரக்கூடாதாங்கிற முடிவை வந்து அவர் தான் எடுக்கணும். அவர் அந்த முடிவு எடுத்துட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அவரோட வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. என்ன வேலை? அவருக்கு தெரிஞ்ச வேலை, சினிமா வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு அரசியல் மறுபடியும் வந்து வரத்துக்கு உண்டான ஐடியா இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க, கிடையாதுன்ட்டார். இப்போ அவரை பற்றி ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட செய்தி வந்தாலும் சரி, அவர் ஏர்போர்ட்டுக்கு போகிற செய்தி வந்தாலும் சரி, சினிமா செய்தி வந்தாலும் சரி, எதுக்கு எடுத்தாலும் கீழே போயிட்டு வந்து வெறிநாய் கடிச்ச மாதிரி ஏன் கத்திட்டே இருக்கிறீங்க? எனக்கு லாஜிக் புரியல. ஆன்லைனுக்குள்ள இந்த மாதிரி டாக்ஸிக்கான விஷயங்களை பேசிட்டு இருக்கிற சில குரூப்பை தான் பேசிட்டு இருக்காங்க. அது ட்விட்டரில் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வாந்தி எடுக்காத குறைய பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா வந்து ரஜினி சாரை வந்து கிண்டல் பண்ணிட்டா ரஜினி சார் வந்து சினிமாவில் ஃபேம் கெட்டு போயிடணும் இவங்களா ஒரு குரூப்பில் நம்பிட்டு இருக்காங்க. அவர் தொழில் செஞ்சிருக்காருப்பா, 49 வருஷமா தொழில் பண்ணியிருக்காரு, 50 வருஷத்தை கடக்க போறாரு. 50 வருஷமா அந்த தொழில் பார்த்துட்டு இருக்கிற அவருக்கு தெரியாது. நமக்கு வயசே 50 இருக்காது. எனக்கு 35 வயசு. அது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து 50% கூட நம்மளோட வயசு கிடையாது. நம்ம வந்து அவருக்கு உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது எந்த லாஜிக்னு தெரியல. அவங்களாம் மேனுவல் ஒர்க்கர். நம்ம உட்காந்து ஆன்லைனில் ஏஐயோடைய சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு ஏஐ வச்சுக்கிட்டு வந்து இமேஜ் கிரியேட் பண்ணி நம்ம கண்டென்ட் போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ நமக்கும் அவங்களுடைய வேல்யூலாம் ரொம்ப வேற லெவல் இருக்கு. நம்ம எந்த அரசியலில் ரஜினி சார் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் போறீங்களா, அதே அரசியலில் எல்லா மேடையிலையுமே முதல் வரிசையில் உட்கார இடத்துல தான் அவர் இருக்கிறார். நம்ம ஸ்டேட்டு சிஎம்ஐ கூட கூப்பிடாத மேடையில் கூட அவரை கூப்பிட்றாங்க. எங்கே பிரைம் மினிஸ்டரோட பதவியேற்பு விழாலேருந்து பக்கத்து ஸ்டேட்டில் வந்து சிஎம் பதவியேற்பு விழா வரைக்கும் எல்லா மேடையிலையுமே அவர் வந்து முதல் வரிசையில் தான் இருக்கிறாரு. அவருக்கு உண்டான மரியாதை எல்லா இடத்துலையும் கிடச்சிட்டு தான் இருக்கிறார். அவருக்கு எந்த இடத்துலையுமே மரியாதை போகல. நம்மளுடைய அரசியலுடைய மரியாதை தான் கெட்டு கிடக்குது. அது ரஜினிகாந்த்னாலாம் கெட்டு போல, நம்மளால தான் கெட்டு போய் கிடக்குது. என்னமோ ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ள வரலின்னு சொன்னோடனே அப்படியே தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போன மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க. அப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ள வந்திருந்தாருன்னா அப்படியே மொத்தமாக சுபிச்சமாக இருந்தால் நீ அப்போ அவர் கேள்வியே கேட்டக்கூடாது இல்லை? நீ வரும்போது 1008 கேள்வி கேட்பீங்க, வரலின்னு சொன்னோன்னையும் கேள்வி கேட்பீங்க. அவர் வேலை அவர் தெரிஞ்ச வேலையை அவர் ஒழுங்காக செஞ்சாலும் நீ கேள்வி கேட்பீங்க. அப்போ என்னதான் செய்யணும் உங்களுக்கு? ஒருத்தன் உள்ளுக்குள்ளே வரணும், நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி கேட்பீங்க. தப்பே பண்ணால் கூட நீ நம்ம தப்பு பண்ணுவோம் மக்களுக்குள்ள. நம்ம என்னமோ பெரிய ஒழுக்கு சீல மாதிரிலாம் பேசக்கூடாது. நம்ம செலக்ட் பண்ணாமல் இங்கே இருக்கிற தவறான அரசியல்வாதிங்க பதவிக்கு வந்திருப்பாங்களா? நம்ம செலக்ட் பண்ணாமல் செலக்ட் பண்ணி தானே வந்தாங்க. அவங்களை என்னைக்காவது உட்காந்து கேள்வி கேட்டிருக்கோமா? கேட்கவே மாட்டோம். ஏன்னா அரசியல்வாதிகள்லாம் ரவுடிங்களை வச்சுருக்காங்க. அரசியல்வாதிலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்குரிய கண்ணாடிக்கு வந்து பாதிப்பு வந்துடும், நம்ம வீட்டுக்கு பாதிப்பு வந்துடும், தெருவில் நடந்து போக முடியாது, வீட்டுக்கு தண்ணி வராது, கரண்ட் வராது, இவ்வளோ பயம் இருக்குது இல்லை? அப்புறம் என்ன போயிட்டு வந்து ரஜினிகாந்த் பற்றி கேள்வி கேட்கறது? சினிமாக்காரனாலே நமக்குலாம் இலக்காரமாகி போச்சு. ஏன்னா அது ஒரு தொழில்னே நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் எல்லா டிஸ்கஷனும் சினிமாவை நோக்கி தான் நடக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு குரூப்லேயோ இல்லை எந்த குரூப்லேயோ பேசுங்க, சினிமாவோட டைலாக்கை பயன்படுத்தாமல் யாராவது ஒருத்தர் நீங்கள் கலாய்க்கிறீங்களா? சினிமா வந்து ஒரு உயரிய தொழில் அப்படிலாம் நான் சொல்ல. ஒன்றும் வேணாம், உங்கள் ஏரியாவில் ஒரு டாக்டர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறார், கவுன்சிலராக நிற்கிறார். அந்த டாக்டருக்கு ஓட்டு போடுவியா? இல்லை அந்த ஏரியாவுக்குள்ளே ஏற்கனவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறவன் யார் ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு ஓட்டு போடுவியா? படித்த ஒரு இளைஞன் வந்து வரான்பா, நல்லா டிகிரி படிச்சுட்டு நாட்டுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டுமே ஒருத்தர் வரான், அவனுக்கு ஓட்டு போட்டுருவியா? போடுறதில்ல. உனக்கு என்ன தேவை? உங்களுக்கு உனக்குங்கிறது என்னையும் சேர்த்துன்னு சொல்கிறேன். உடனே உங்களை மட்டும் அப்படி பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க. நமக்கு என்ன தேவை? ஒரு சின்னம் தேவை. 70 வருஷம் 80 வருஷமாக சின்னத்தை ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அதுதான் தேவை. அதை பார்த்து தான் ஓட்டு போடுவேன். இது வரைக்கும் சொல்கிறேன், நம்ம ஏரியாவோட வார்டு மெம்பரோட பேர் நமக்கு தெரியாது, நம்ம ஏரியாவோட எம்எல்ஏ பேர் கூட நமக்கு தெரியாது. சரி, எம்எல்ஏ பேர் தெரிஞ்சால் கூட அந்த எம்எல்ஏ எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியாது. எலெக்ஷன் அப்போ தவிர, எலெக்ஷன் அப்போ ஒரு 10 வண்டி எடுத்துட்டு நம்ம ஊர் பக்கம் வந்துட்டு போவாங்க. அதை தவிர்த்து மற்ற எந்த டைம் வராங்கன்னே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஓட்டு போட வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்த அரசியல்வாதி வரணும்னு ஆசைப்பட்ட அரசியல்வாதிகள்லாம் கேள்வி கேட்டு இருந்தது. ரஜினிகாந்த் மேலே அரசியல் வெளிச்சம் விழுந்துருச்சு. எப்போ 95 96 விழுந்துருச்சு. அந்த வெளிச்சத்துலேருந்து அவர் எவ்வளோ தூரம் தள்ளி போனாலும் திரும்ப அவர் அந்த கேள்வி கேட்டு அந்த வெளிச்சத்தையே வச்சுட்டு கொண்டு வந்துட்டாங்க. அந்த வெளிச்சத்தினால தான் ஒரு படம் ஓடுச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ அரசியலுக்குள்ளே வரலின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு படம் எப்படி ஓடுது? தொழிலை ஒழுங்காக செஞ்சால் ஓடும், கதை நல்லா இருந்தால் ஓடும், இல்லைன்னா ஓடாது. அது அவர் ரஜினி சாருக்கு 100% தெரியும். அவர் அண்ணாத்த படம் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ வரும்போது, நெகட்டிவ் ரிவ்யூ வரும்போது அவர் தெளிவாக சொல்கிறாரு, அந்த டைமில் மழை பெஞ்சாலுமே வந்து வேறு படம் எதுவுமே ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறனால படம் வந்து தப்பிச்சிச்சு, இல்லைன்னா ரொம்ப பெரிய வந்து பின்னாடி ஒரு படம் சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் புரியாமலாம் உட்காந்து அவர் வேலை செய்யலை, எல்லாத்தையும் பார்த்த வேலை செய்கிறார். தன்னை பற்றி எல்லா நெகட்டிவான விஷயங்களும் அவருக்கு தெரியும். தன்னை பற்றி எல்லா
பாசிட்டிவான விஷயங்கள் தெரியும். தன்னுடைய பலம் எது, தன்னுடைய பலவீனம் எது அதுங்கிறது நமக்கு அவருக்கு தெரியும். ஆனா, நமக்கு தான் நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரியல. ஒருத்தன் வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறான்னா, அவன் எதுக்காக இந்த உலகத்துல இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்ததுனால மட்டும் தான் அது ஒழுங்கா போயிட்டு இருக்கான். நம்ம எதையும் உணர்றதே கிடையாது. நம்மளுடைய ஒரே தாட் ப்ராசஸ் இப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய இளைஞர்களுடைய ஒரே தாட் ப்ராசஸ் என்ன தெரியுமா? எவனா ஒருத்தன் கிடைச்சானா அவன அசிங்கமா பேசிடணும். அவன கிண்டல் பண்ணிடணும். ஃபேமஸ் ஆயிட்டே இருக்கான். இல்ல ஒருத்தன் நல்லதே பண்றான்னு வச்சுங்களேன். அவன் நல்லது பண்ணிட்டே இருக்கானா, அவன் நல்லது பண்ணத நோண்டணும். இவன்கிட்ட எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு? இவ்வளவு காசு வந்து அவன் என்ன பண்றான்? ஏதாவது ஒரு ஆதாயத்தினால தான் பண்ணுவான். எதுக்கு பண்ணுவான் அப்படின்னு உங்களுக்கு நல்லது? ஒருத்தன் சொந்த காசு எடுத்துட்டு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறான்னா ஏதாவது ஒரு ஆதாயம் அவனுக்கு இருக்கணும். இல்லாம எதுக்கு உனக்கு நல்லது செய்யணும்? உங்களுக்கு எதுவுமே உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம நல்லது செய்யறதுக்கு நம்ம என்ன புனிதவாதிகளான்னு கேட்கறேன். மக்கள் எல்லாரும் புனிதவாதிகளான்னு கேட்கறேன். நம்ம கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம ஒருத்தன் எதுக்கு அரசியல் எதுக்கு பண்ணணும்? நல்லது எதுக்கு பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வச்சு உங்ககிட்ட கொடுக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு தான் போட்டுமே, நல்லது நடக்குதுமே. உங்களுடைய அந்த வெளிச்சத்தை வச்சு அவன் ஏதாவது பொழைச்சிட்டு போட்டுமே. அரசியல்வாதி பொழைக்கிறத விடவா மற்றவன் பொழைச்சிட போறான்? எனக்கு புரியல. சினிமாக்காரங்க ஒரு படம் நடிக்கிறாங்க, படத்துக்கு வந்து நம்ம காசு கேட்குறாங்க, படம் பார்க்கறதுக்கு தான் காசு கேட்குறாங்க. அந்த காசை வாங்கிட்டு போய் படம் பார்த்துட்டு வந்து அவங்க அந்த டிக்கெட் வாங்கின காசுனால தான் அவங்க கோடி கோடியே சம்பாதிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதுவே முதல் விஷயம் லாஜிக்கலி தப்பு. நம்ம அவங்களுக்கு வந்து புகழை கொடுத்தோம், மாற்றுக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு சினிமாக்காரங்களும் பெரிய ஆளா இருக்காங்கன்னா புகழ் வந்து மக்களால் தான் கிடைச்சிருக்கு. அந்த புகழுக்கு அவங்க எந்த அளவுக்கு நன்றியோடு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த தொழிலுக்கு ரஜினி சார் சொன்ன வார்த்தையை இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதி கூட சொன்னது கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. ஒரு அரசியல்வாதி கூட சொன்னது கிடையாது. இந்த வாழ்க்கை தமிழ் சினிமா எனக்கு போட்ட பிச்சைன்னாரு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து பெரிய இடத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஆள், ஒரு நடிகர் அந்த இடத்த சொல்லியிருக்காங்களா? நீங்கள் சொல்கிற தமிழ் குடிமுகமாகவே பிறந்தவங்க, தமிழ்நாட்டிலே பிறந்தவங்க கூட அந்த வார்த்தையை சொன்னது கிடையாது. அதை விட இன்னும் முக்கியமாக சொல்கிறேன், இங்கே நம்மக்கிட்ட நிஜமாலுமே ஓட்டு பிச்சை வாங்கிட்டு வந்த அரசியல்வாதிகள் கூட இது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஸோ நம்ம தமிழக மக்கள் கொடுத்த மரியாதையை காப்பாற்றுங்கிறதுக்காக தான் அந்த மரியாதை வச்சிருக்கனால தான் ரஜினி சார் இது வரைக்கும் எந்த மேடையிலையுமே மக்களை வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். தமிழ் மக்கள் ஏன் வந்து இவ்வளோ தரக்குறைவான விஷயங்கள் பேசுகிறாங்க, மக்கள் இப்படிப்பட்டவங்க கிடையாது, எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறவங்க தானே, ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு அவர் தன்னோட ஆதங்கத்தை சொல்கிறார். போராடினவங்க அத்தனை பேரையும் தமிழக மக்களையே வந்து அவர் என்னமோ என்ன சொல்லிட்டாங்க, சமூக விரோதிகள்னு சொல்லிட்டாங்க. தூத்துக்குடி போராட்டத்தில் வந்து வந்த பிரச்சனைக்கு சமூக விரோதிகள் காரணம் இல்லை. போராட்டம் வந்து சும்மா வந்து வெடிச்சிருச்சு. அதாவது போலீஸ் மேலே வந்து கள்ள தூக்கி போட்டவங்க எல்லாருமே வந்து பொதுமக்கள் வந்து போலீஸ் மேலே கள்ள தூக்கி போட்டுருவாங்க அந்த அளவுக்கு. இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். அந்த போராட்டம் முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து அரெஸ்ட் ஆனாங்க ஒரு குரூப்பு. அதுக்கப்புறமேட்டு ரஜினி சார், நான் தான் ரஜினிகாந்த், யார் ரஜினிகாந்த் ஒரு பையன் கேட்டால் அந்த பையன் பைக் திருடி போய் மாட்டினா. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்து புனிதமானவன். ரஜினிகாந்த் வந்து யார் நீங்கன்னு சொல்லி கேட்டதுனால அவன் பெரிய புனிதமானவன் ஆயிட்டானா. அந்த பையன் ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பைக் திருட்டில் மாட்டிக்கிட்டான். நான் சும்மா தான் கேட்டேன், தெரியாமல் கேட்டேன்னு அந்த பையனே வந்து பேட்டி வேற கொடுத்தான். ஸோ நம்ம வந்து எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விமர்சனம் பண்ணால் நம்ம புத்திசாலி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கேவலமான ஒரு மனநிலையில் நம்மளுடைய சமூகம் மாறிட்டு இருக்குது. இந்த மனநிலையை இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள், அந்த அரசியல்வாதிகளோட ஐடி விங்க எல்லாமே பயன்படுத்திக்கிறாங்க. இன்னும் பெருசாக பயன்படுத்துவாங்க, வச்சு செய்வாங்க. எழுதி வச்சுக்கோங்க, நம்மளை வச்சு செய்வாங்க. நீங்கள் நினைக்கிற மாற்றம் இந்த நாட்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாற்றம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஒருத்தன் ஒரு தொழில் ஒழுங்காக செஞ்சுட்ருக்கானா அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறதோட நம்ம அவங்கள பார்த்து அவங்க லைஃபுக்குள்ளேருந்து எதை இன்ஸ்பயர் பண்ணிக்க முடியுமோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உருப்பிடுவீங்க. அந்த இன்ஸ்பயர் பண்ண வேண்டிய விஷயத்தை ஒதுக்கிட்டு அவங்கள வந்து அவங்க வயசாயிடுச்சு, அவங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்மளோட வாழ்க்கைக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. ரஜினிகாந்தை வந்து நீங்கள் இகழ்ந்து போகிறதுனால அவர் 1% இல்லை, 0.001% கூட அவரோட புகழில் ஒரு கல் நீங்கள் எறிய முடியாது. அவர் எப்போ திரும்ப ரியாக்ட் பண்ணுவாங்க? அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க மேலே நீங்கள் நம்ம வைக்கிற விமர்சனம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்க 130 கோடி பேரில் ஒரு 50 கோடி பேரை வந்து ஷேக் பண்ணுது அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அது நம்ம வந்து பேசுகிற விஷயங்கள் நம்மளோட தெருவை தாண்டியே போக மாட்டேங்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே பேசுகிற அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் எங்கே போய் சேருது? எங்கேயுமே போய் சேர்றதில்லை. ஒரு 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேருக்கு மேலே போய் சேர்ந்தால் பெரிய விஷயம். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தனக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு கிட்னி தான் வந்து ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அது மூலமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் மெடிக்கேஷனில் இருக்கிறாரு, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு. அது வந்து அவர் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுக்கு வந்து ஷூட்டிங் போகிறான்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான் என்கிட்ட. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் கேள்வி கேட்டான். நான் அவனுக்கு உட்காந்து விளக்கம் சொன்னேன்.
அதாவது ஷூட்டிங் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான இடத்துல நடக்கிற விஷயம். வருஷத்துக்கு வந்து ஒரு 3 மாசம். ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா 120 நாள் தான் வந்து ஒரு ஷூட்டிங் இருக்கும். 4 மாசத்துக்கு மேல ஒர்க் பண்ணாத இடம். ஆனா அரசியல் அப்படியா? ஒரு நாளைக்கு 18 மணி நேரம், 20 மணி நேரம் வந்து உழைப்பு போட வேண்டிய இடம். ரெஸ்ட்டே இல்லாம வேலை செய்ய வேண்டிய இடம். அதுக்கு என்னுடைய உடல்நிலையும், என்னுடைய சூழ்நிலையும் வந்து அதுக்கு சாதகமா இல்லைன்னு அவர் சொல்றாரு. அதையும் மீறி நீ வந்து எனக்கு அரசியலுக்கு வந்து சேவை செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா முடியாது. தன்னால் முடிஞ்சா செய்யணும். இல்லைன்னா செய்யக்கூடாது. அந்த அளவுக்குலாம் வந்து செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. தன்னை அழிச்சுக்கிட்டு வந்து இந்த மக்களுக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது. நான் களத்துல இறங்கி பார்த்துட்டு சொல்றேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு சொல்றேன். இப்ப கள்ளச்சாராய சாவு வந்து ஒரு 60 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, எத்தன நாளைக்கு நீங்க அத பத்தி பேச போறீங்க? அடுத்து இது மறுபடியும் நடக்கவே நடக்காது. நடக்கக்கூடாது லாஜிக்கலி. ஆனா மறுபடியும் இது நடந்தாலும் நீங்க என்ன பண்ண போறீங்க? 4 நாள் பேசுவீங்களா? அதுக்கப்புறம் பேச மாட்டீங்க. கேள்வி எங்க கேட்கணும்? இந்த கள்ளச்சாராய சாவுக்கும் மத்தவங்களுக்கு என்ன சம்பந்தம்? சினிமாக்காரங்களுக்கு சம்மந்தம் இருக்குதா? கிடையாது. நம்ம எங்க கேள்வி கேட்கணும்? அரசியல கேள்வி கேட்கணும். அரசியல்வாதிகள கேள்வி கேட்கணும். ஆட்சியாளர்கள கேள்வி கேட்கணும். அரசு அதிகாரிகள கேள்வி கேட்கணும். நம்ம அங்க போகவே மாட்டோம். யாராவது ஒரு சினிமாக்காரன் போய் பார்த்தானா போதும், அவன தான் போய் கேள்வி கேட்போம். இவன் எதுக்கு வந்தான்? ஆனா உண்மையாலுமே இந்த பிரச்சனைக்கு போயிருக்கவே கூடாது. விஜய் சார் போனதே எனக்கு வந்து பிடிக்கல தான். ஏன்னா, இது மாதிரி வந்து அவங்க என்ன சேவை பண்ணிட்டு போயே படுத்து கிடக்காய்ங்க. எல்லாம் வந்து திமிருக்குன்னே போய் வந்து குடிச்சிட்டு போய் படுத்து கிடக்காய்ங்க. அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குதே. அது ஒருத்தன் மீம் போட்டிருந்தான். அத கேட்டு நானே ஆச்சரியப்பட்டேன். அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. அத யோசிச்சு பாருங்க. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறத குடிச்சவனே பார்க்கலையாப்பா? குடிச்சவன் அந்த குடும்பம் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நான் குடிச்சா நான் செத்து போயிருவேன்னு நினைச்சிருந்தானா, அவன் போய் குடிப்பானா? அவனுக்கே அவன் குடும்பம் மேல அக்கறை இல்ல. நமக்கு எதுக்குங்க அக்கறை வரணும்? அதத்தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கே நாட்டு மேல அக்கறை ஒழுங்கா இல்லையா? அப்புறமேட்டு எதுக்கு செலிபிரிட்டிக்கு வந்து உங்க மேல அக்கறை வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆனா சினிமாக்காரங்களுக்கு மட்டும் உங்க மேல அக்கறை வரணும்னு எதுக்கு நினைக்கிறீங்க? நமக்கே ஒழுங்கான அக்கறை இல்லையே. நல்ல அரசியல் தலைவர்கள் வரணும் நமக்கே அக்கறை இல்லையே. அப்புறம் நமக்குள்ள நம்மகிட்ட அரசியல் பண்ண வரவன் மட்டும் உண்மையானவனா எப்படி இருப்பான்? எப்படி வந்து உங்களுக்காக யோசிக்கிறவனா இருப்பான்? நீங்க எப்படி நம்புறீங்க? அதாவது இந்த திமிரு, விமர்சனம் இது எல்லாமே வெறும் கமெண்டுக்குள்ள நம்மளுடைய முகத்த மறைச்சுக்கிட்டு யார் வேணா என்ன வேணாலும் பேசிடலாம். களத்துக்குள்ள இருக்கும்போது தான் தெரியும். 5 வருஷம் களத்துல இறங்கி நான் ஓடி வேலை செஞ்சிருக்கிறேன். இறங்கி வேலை செஞ்சிருக்கிறேன். பார்த்துருக்கிறேன். அடிமட்ட மக்கள் எல்லாம் அப்படியே ஏங்கி கிடக்குறாங்க. தனக்குன்னு ஒரு தலைவர் வரமாட்டாங்களான்னு ஏங்கி கிடக்குறாங்க. அவங்க கேள்வி கேட்கல. நீங்க வாங்க பார்த்துக்கலான்றாங்க. ஆனா இந்த படிச்சு புட்டு ஓட்டு போடாம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா? இவன் பண்ற அழிச்சாட்டம் தான் ஜாஸ்தி. படிச்ச இளைஞர்கள் தான் வாழ்க்கையை படிக்காம இருக்காங்க. அதாவது மல்லாக்க படுத்துக்கிட்டு ஒரு 5G கனெக்ஷனை வச்சுட்டு ஃபோன்ல உட்காந்து யார் வேணா என்ன வேணாலும் கமெண்ட் போட்டுடலாம். களம் வேற. இந்த சூழ்நிலை போயிட்டு இருந்ததுன்னா இன்னும் எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் ஒரே குடும்பம் தான் ஆட்சி பண்ணும். எத்தனை வருஷம் ஆனாலும். இதெல்லாம் சொல்லி சொல்லி உங்களுக்குலாம் அழுத்து போச்சு. வெறும் நீங்க வந்து ஹேட்டர் தானே. எவ்வளோ வேணாலும் விமர்சனத்தை வைங்க. எவ்வளோ வேணாலும் ஒருத்தங்களை கிண்டல் பண்ணுங்க. இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. நம்ம தான் வேடிக்கை பார்த்துட்டு கிடக்கணும். கடைசியா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். நல்லவங்க அரசியலுக்குள்ள வராங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள கேள்வி கேட்காதீங்க. இந்த நல்லவன் அந்த நல்லவனுக்கு பாதுகாப்பா நிக்க முயற்சி பண்ணுங்க. பாதுகாப்பா நிக்கலையா அமைதியா இருந்துருங்க. அந்த நல்லவன் போராடுவான். அவன் போராடி என்னால முடியுமோ அதை செய்ய முயற்சி பண்ணுவான். தயவு செஞ்சு குறுக்க பூந்துக்கிட்டு கண்ட மேனிக்கு கேள்வி கேட்காதீங்க. உள்ள வரவனை கேள்வி கேட்காதீங்க. ஏற்கனவே உள்ள இருக்கவனை கேள்வி கேளுங்க. அப்பதான் ஓரளவுக்கு மாற்றம் வரும். உள்ள வரவனை கேள்வி கேட்டு வரும்போதே தடுக்காது. உள்ளுக்குள்ள உட்காந்து அரிச்சிட்டு இருக்கான்ல நம்மள கரையா மாதிரி அரிச்சு 70-80 வருஷமா அரைக்கிறான்ல அவனை உட்காந்து கேள்வி கேளு. சொல்லி என்ன பிரயோஜனம்? சொல்லி அழுத்து போச்சு. 200-300 வீடியோ பண்ணிட்டேன். இதை பத்தியே பேசி எனக்கு தான் அழுத்து போச்சே தவிர இது எங்க போய் நிக்க போது தெரியல. உங்க கருத்துல கமெண்ட் எழுதுங்க. கமெண்ட்ல உட்காந்து கதறுவோம்.